நமஸ்காரம். மூலாதார சக்கரத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. உடம்பில் எத்தனை சக்கரங்கள் உள்ளது அப்படிங்கிற கேள்வியை பொதுவாக கேட்டோம்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் 6 அல்லது 7ன்னு பலர் சொல்லுவாங்க. 2 பதிலுமே சரிதாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சிலரோட எண்ணிக்கையில் 6ன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அவங்க மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்கினை அந்த 6 சக்கரத்தோடு நிப்பாட்டிக்குவாங்க. 7 சக்கரம் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்கினை மற்றும் சகஸ்ராரம்னு சொல்லுவாங்க. சகஸ்ரார சக்கரத்துக்கு மற்றொரு பேர் இருக்குது, துரியம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். சரிங்களா? ஸோ 2 பதிலுமே கரெக்டு தான். இப்போ உடம்புல 7 சக்கரம் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாங்க இல்லை. 7 மேஜர் ஆதார சக்கரங்கள் உள்ளன, முக்கியமான ஆதார சக்கரங்கள் உள்ளன அப்படிங்கிற பதில் தான் கரெக்டு. இது இல்லாமல் மைனர் சக்கராஸ் உடம்புல நிறைய இருக்குது. அவற்றை பற்றி பின்வரும் பதிவுகளில் பார்க்கலாம். இந்த பதிவில் மூலாதார சக்கரத்தை பற்றிய முக்கியமான விஷயங்களை பேசிடுவோம். சரிங்களா? இப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, சக்கரங்களோட பேர். இந்த பேரெல்லாம் சும்மா வைக்கலைங்க. ஒவ்வொரு பேருக்கும் பின்னாடி ஒரு பெயர் காரணம் உள்ளது. மூலாதாரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம 2ஆக பிரிக்கலாம், மூலம் மற்றும் ஆதாரம். மூலத்துக்கான ஆதாரம் மூலாதாரம். அப்போ மூலம் எதுன்னு பின்னாடி பார்க்கலாம். முதல்ல ஆதாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. உன்னை தாங்கி பிடிப்பதோட பேர் ஆதாரம். எப்படி? ஒரு விஷயத்தை தாங்கி பிடிக்கிறதோட பேர் ஆதாரம். அப்போ எது நம்மை தாங்கி பிடிக்குது? இன்னும் எளிமையான உதாரணம் சொல்லட்டுங்களா? ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கை எது தாங்கி பிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ்மெண்ட்டு தான் தாங்கி பிடிக்குது. ஒரு சிலர் பில்லர்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்மெண்ட்டோ பில்லரோ அந்த பில்டிங்கை தாங்கி பிடிக்குது. கரெக்டாக? அதுபோல் இந்த உடலை எது தாங்கி பிடிக்குதோ அதனால தான் அதை மூலாதாரம்னு சொல்லுவாங்க. ஸோ உடம்பை எது தாங்கி பிடிக்குது? நம்ம சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, உடம்போட சென்டர் பாயிண்ட், அது தாங்க தாங்கி பிடிக்குது. அந்த இடம் இயக்க நிலையில் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளால் நடக்கவே முடியாது. அதாவது முதுகெலும்பும் கால் பகுதியில் இதெல்லாம் ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த இடம், கரெக்டாக மூலாதார சக்கரம் இருக்கக்கூடிய இடம், அந்த இடம் செயல்படாமல் போச்சுன்னா நீங்கள் எந்திரிச்சு நடக்கலாம் முடியாது. சரிங்களா? ஸோ அதனால தான் மூலாதாரம்னு பேர் வச்சாங்க. மேலும் மூல சக்தியான குண்டலினி சக்தி அந்த இடத்துல தான் இருக்குது, அதனாலையும் மூலாதாரம்னு பேர் வச்சாங்க. ஸோ மூலம் என்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடல்தான் மூலம். இந்த உடலை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த இடத்துல குண்டலினி சக்தி இருப்பதால் மூலாதாரம்னு பேர் வச்சாங்க. ஒரு சிலர் இல்லை உடம்பெல்லாம் மூலம் கிடையாது அப்படிம்பாங்க. நான் என்ன கேட்குறேன், உடம்பெல்லாம் மூலம் இல்லைன்னு சொல்லிடுறீங்கல்ல, சூப்பர், மகிழ்ச்சி. இந்த உடம்பே இல்லாமல் குண்டலினியெல்லாம் எழுப்பி காட்டுங்க, இறைவன் அடைங்களேன். இந்த உடம்பை வச்சு தான் அடைய முடியும். உடம்பினை முன்னர் இழுக்கென்று இருந்தேனே, உடம்புக்குள் உருபொருள் கண்டேனே, உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உடம்பு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இந்த உடம்பை விட்டுட்டிங்கன்னா விட்டது தான், அவ்வளோதான். உடம்பை அடிப்படையாக வைத்தே இறைவனை அடைய முடியும். சரிங்களா? எனவே உடல் தான் ஆதாரம். உடலை வைத்து தான் இறைவனை அடைய முடியும். ஸோ இந்த உடம்பு இயங்குறதுக்கு, நேராக நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, மற்ற எல்லா செயலுக்கும் ஆதாரமாக இருப்பது, உடம்பை முக்கியமான சென்டர் பாயிண்ட்டாக இருப்பது. ஒரு தராசோட நடுமைய கோடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உடம்போட பாதி, அதாவது உடம்பு வந்து ஒரு 6 அடினா கரெக்டாக 3க்கு 3 பாதியாக பிரிக்கும் போது அந்த புள்ளியில் வரக்கூடிய அந்த இடத்துல தான் மூலாதார சக்கரம் இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால தான் அந்த சக்கரத்தோட பேர் மூலாதாரம். மூலாதார சக்கரம் எப்படி இருக்கும், அதாவது எப்படி சொல்லியிருக்காங்க? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் உண்டுங்க. அதனால தான் போர்டு வச்சுருக்கேன், படம் வரைஞ்சு காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? சித்தர் போகர் 7000ல் வரக்கூடிய மூலாதார சக்கரத்துக்கான பாடலை முதல்ல பார்ப்போமே. காணவே மூலமகத்து அகண்டம் போல காரணமாய் திரிகோணமாய் நிற்கும்னு சொல்கிறாரு. திரிகோணம்னா முக்கோணம். சரிங்களா? முக்கோணமாக நிற்கும்னு சொல்கிறாரு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், முக்கோணத்தை வரைஞ்சிடுறோம். முக்கோணமா? அதன் பின்பு பார்த்தீங்கன்னா பூரணவே 3ன் மேல் வளையமாகும். 3னா 1 2 3, இந்த 3 கார்னர் மேலே வளையம். ஓகேங்களா? ஒரு வளையம் போட்டுருவோம், அந்த 3ஐயும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு வளையம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருங்கன்னா புறம்பாக வெளியில் இதழும் அது 4 ஆகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 4 இதழ் போடணும். இதழ் 1 2 3 மற்றும் 4. ஸோ 4 இதழ்கள்ங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா நலமான வ ச, இங்கே வா வரும், இங்கே சா, சில இடங்களில் மாற்றி அச்சரம் போடுறாங்க, அது பின்னாடி சொல்கிறேன். ஷ ச, இந்த ஷ ச, இந்த அச்சரங்க சொல்லிட்டாரு. அதன் பின்பு 3வே முக்கோணத்துள்ளொளி ஓங்காரம், இதுக்குள்ளே ஓங்கார ஒளி இருக்குன்னு சொல்கிறாரு. ஓங்கார ஒளின்னு நினச்சிக்கோங்களேன். ஓங்கார ஒளி, அதற்குள்ளே அகாரமேன்னு சொல்கிறாரு. அகாரம் அதற்குள்ளே இருக்குது.
அகாரத்தின் மேலாக கணேசர் நிற்பார்னு சொல்கிறார். அகாரத்தின் மேலாக கணேசர் நிற்பார். அகாரத்தின் மேலாக கணேசர், இது வந்து கணேசரோட இடம். அதிலொரு கோணத்தில் உகாரம் நிற்கும், இதில் இன்னொரு கோணத்தில் உகாரம் நிற்கும் சொல்கிறார். உகாரம், இந்த உகாரத்தின் மேல் வல்லபை சக்தின்னு சொல்லுவார். அதன் கீழே பார்த்தீங்கன்னா ஒடுங்கியதோர் முனை, ஏன்னா 2 முனைக்கு இங்கே ஒடுங்குது இல்லைங்களா, அந்த 2ம் ஒடுங்கியதோர் முனையில் கதலிப்பூவாய் முகங்கீழ் குண்டலினியாம் சக்தின்னு சொல்லுவார். அதாவது கதலிப்பூ கீழே பார்த்த மாதிரி இருக்கும், அதில் குண்டலினி பாம்பு சுற்றி இருக்கும். கதலிப்பூனா வாழைப்பூங்க. ஸோ இந்த இடத்துல வாழைப்பூ போன்ற ஒரு அமைப்பு இருக்குது, அதில் குண்டலினி சக்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் பெருஞ்சித்தர் போகர் கொடுக்கக்கூடிய மூலாதார சக்கரத்துக்கான படம். இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாரு. சமஸ்கிருத யோக நூல்கள் இருக்குது. அந்த சமஸ்கிருத யோக நூல்களில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட இதே தான் சொல்கிறாங்க, சின்ன சின்ன வித்தியாசங்கள். அந்த வித்தியாசங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 இதழ் சொல்கிறாங்கல்ல, இந்த 4 இதில் இந்த 4 அச்சத்தில் தான் வெட்டுருங்க. அச்சரம்லாம் அப்படியே தான், சரிங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, விநாயகர் இந்த இடத்துலையும் ஐராவத யானை இந்த இடத்துலையும், சில இடங்களில் ஐராவத யானை இங்கே வரும், விநாயகர் இங்கே வரும், பொதுவாக புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? அதன் பின்பு பார்த்தீங்கன்னா டாக்கினி மற்றும் குழந்தை பிரம்மன். உதாரணத்துக்கு விநாயகர், ஐராவத யானை, டாக்கினி, குழந்தை பிரம்மன், 4 இடத்துலையும் 4 ரூபங்கள், தெய்வ ரூபங்கள் வந்துருச்சுங்களா? இதன் பின்பு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லிங்கம் சிவலிங்கம் தலைகீழாக உள்ளது. நம்ம இங்கே கதலிப்பூன்னு சொல்லியிருப்போம். கதலிப்பூவும் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இப்படி தான் இருக்கும், வாழைப்பூ இல்லைங்களா? லிங்கமும் பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சு போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ லிங்கம் தலைகீழாக உள்ளது. அந்த லிங்கம் பச்சை கலரில் இருக்குது. அந்த லிங்கத்தை 3 முறை, 3 மற்றும் அரை, 3.5 முறை ஒரு பச்சை கலர் பாம்பு சுற்றி இருக்குது. அந்த பச்சை கலர் பாம்பு தான் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருத யோக நூல்களில். கிட்டத்தட்ட இதே விஷயத்தை பொருந்தி வரும். பூதம் மட்டும் இதை நிலம்னு சொல்லிடுவாங்க, ஆனால் இது நிலத்துக்கு கீழே இருக்க ஒரு விஷயமா சித்தர்கள் சொல்லுவாங்க. எல்லாமே மெர்ஜாகி குண்டலினி சக்தி மட்டும் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மரபும் இருக்குன்னு, அதில் பலனடைந்த நபர்களும் உள்ளனர். ஆனால் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய யோக மரபு தான், அதுவும் தமிழ் சித்தர் யோக மரபு தான். ஸோ மூலாதார சக்கரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். சிகப்பு வண்ணம் பொதுவாக நிறைய இடங்களில் ஒன்றா தான் சொல்கிறாங்க, சிகப்பு வண்ணம்னு. ஸோ சக்கரம் இப்படி தான் இருக்கும். இந்த அச்சரம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது, ஓகேங்களா? இதுக்கெல்லாம் காரணங்கள் வேறு. ஆனால் இப்போ அச்சரத்துக்கு காரணம், அந்த அச்சரத்தை சொன்னால் சக்கரம் சித்தி ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. மூலாதார சக்கரத்தை நீங்கள் இயக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டுட்டீங்க அப்படின்னா, பிரணவம் 1 எளிமையான வழி, பிரணவ ஜபம் மிக மிக எளிமையான வழி. ஸோ இதுதான் மூலாதார சக்கரம். இப்போ நம்ம மூலாதார சக்கரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, முதுகுத்தண்டு முடியும் இடத்துல இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, கண்டத்துக்கு மேல் தான் எல்லா சக்கரங்களுக்கு, கண்டத்துக்கு கீழே ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டுவாங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த குழப்பம் நியாயமான குழப்பம். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட்டில் சொல்கிறவங்கள்ட்டையும் ரொம்ப ரொம்ப நியாயமான கருத்து இருக்குது. உடலில் கீழ் 6 ஆதாரங்கள், மேல் 6 ஆதாரங்கள்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. மேல் 6 ஆதாரங்கள்லையும் மூலாதார இடம்னு ஒரு இடம் இருக்குது. அவங்க அதை எடுத்துக்கிட்டு அது மட்டும்தான் மூலாதாரம்னு நினச்சிக்கிட்டாங்க. அது கிடையாது. முதுகெலும்புக்கு கீழே, வினாத்தண்டுக்கு கீழே அப்படின்லாம் தெளிவாக சித்தர் பாடல்களில் இருக்குது, சரிங்களா? ஸோ மேலாது தலங்களை வைத்து கொண்டு கீழாது தலங்களை அதுதான் இதுன்னு நினச்சிக்க வேண்டாம், சரிங்களா? பாடலை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் உண்டு. ஸோ இந்த அமைப்பு முறை என்பது நம்முடைய முதுகுத்தண்டு முடிகிற இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை தான், ஓகேங்களா? சித்தர் திருமூலர் பாடல் ஒரு பாடலை பார்த்துருவோம். என்னென்னா, எருவிடும் வாசலுக்கு 2 விரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு 2 விரல் கீழே. இந்த பாட்டு தான் நிறைய இடங்களில் புரியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம். எருவிடும் வாசல், சரிங்களா? நம்ம என்ன சொல்லுவோம், சில பேர் மலை வாசல்னு சொல்லுவாங்க, சில பேர் இல்லைங்க உடம்புக்கு எதுனா சாப்பாடு தான், சாப்பாடுனா தொண்டை தான், வாய் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் நிற்பாங்க. எல்லாம் கரெக்டு தான். எருவிடும் வாசல், கருவிடும் வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும்தான் திருமந்திரத்தில் மூலாதார சக்கரத்தை சொல்லக்கூடிய பாடல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது இல்லாமல் இன்னும் 2-3 பாட்டாக தான் இருக்குது. அவங்க எல்லா பாட்டையும் விட்டுட்டு இந்த ஒரு பாட்டை எடுத்துக்கிறது குழப்பத்தை கொண்டு வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் மற்ற சித்தர் பாடல்கள், காகுஜெண்டர் போன்ற பல சித்தர் பாடல்களை நீங்கள் எடுக்கும் பொழுது ரொம்ப எளிமையாகவே புரிஞ்சுக்கலாம் மூலாதார சக்கரம் ஏன் முதுகெலும்புக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. இல்லை எனக்கு திருப்தியே ஆகலை, சரிங்களா? சில விஷயங்கள் நம்ம ஓப்பனாக சொல்லவே முடியாது, அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு திருப்தியாக ஆகலை, நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த சக்கர அமைப்பு கரெக்டு தானே? 4 இதழ், தலைகீழ் முக்கோணம், இதெல்லாம் சித்தர் பாடல்கள் வச்சுட்டோமா?
உங்களில் ஒரு சிலர் நினைக்கலாம், இல்லை இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், சக்கரங்கிறது கழுத்துக்கு மேலே தான், கழுத்துக்கு கீழே சக்கரமே கிடையாது, அதெல்லாம் பொய், தப்பாக சொல்கிறீங்க, நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒன்றும் கவலை இல்லை. பொதுவெளியில் ஒரு சில விஷயங்களை சொல்ல எனக்கு இன்னும் அனுமதி கிடைக்கலைங்க. ஓகேங்களா? அதுக்காக சொல்லாமலாம் போகிறதில்லை. என் ஃபோன் நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பயிற்சி முறை தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இந்த சக்கரம் முதுகெலும்புக்கு கீழே இருக்கா இல்லை கழுத்துக்கு மேலே இருக்கான்னு. உடனே பயிற்சி முறைனா 10 நாள் ஆகுமா, 20 நாள் ஆகுமா? ஒரே நிமிடம், ஒரு நிமிஷம்தான். நீங்கள் நியாயவாதி உண்மை பேசுகிறவராக இருந்தீங்கன்னா ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரின்ட்டு போயிடுவீங்க. ஒரே நிமிஷத்தில் ஐ கேன் ப்ரூவ் யூ இந்த சக்கரம் முதுகெலும்புக்கு கீழே தான். சரியான ஆதாரத்தை கொடுத்து நீங்கள் செஞ்சு பார்த்து ஆமாங்கிற பதிலை நான் வாங்கிடுவேன். சரிங்களா? ஸோ அதை என்னால் பொதுவெளியில் சொல்ல முடியல, தவறாக எடுத்துக்கக்கூடாது. சில விஷயங்களுக்கு அனுமதி இன்னும் பொதுவெளிக்கு எனக்கு வரல. ஸோ பர்சனலாக கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறது உண்டு. சரிங்களா? ஸோ இது முதுகெலும்புக்கு கீழ்தான் உள்ளது. 6 ஆதாரங்களும் தொல்லையடி அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சில சித்தர் பாடல்களையும் உண்டு. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவஸ்தை தாங்க காரணம். சரிங்களா? இந்த ஒவ்வொரு சக்கரங்களையும் தாண்டி போகும்பொழுது அவஸ்தைகளை ஃபேஸ் பண்ணக்கூடும், அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? மூலாதார சக்கரத்தை இயக்குவதற்கு ஓங்காரம் மட்டுமே போதும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓங்காரத்தை வைத்து எளிமையாக மூலாதார சக்கரத்தை இயக்கலாம். வெறும் ஓங்கார ஜபம் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதாதுங்க. கூடவே சேர்த்து சில பயிற்சிகளை சேர்த்து செய்யும் பொழுது இயக்கம் வெகு சீக்கிரமாக நடைபெறும். மூலாதார சக்கரத்தில் உள்ள லிங்கம் மற்றும் அதை சுற்றி உள்ள பாம்பு இதெல்லாம் பச்சை கலர்னு பார்த்தோம். எனக்கு இதை பார்க்கும் பொழுது தோணக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தாங்க, சித்தர் திருமூலரோட பாடல் தான். ஓங்காதியாம் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் அப்படிங்கிற பாடல் எனக்கு அப்பப்போ தோணும், இந்த பச்சை லிங்கம் பச்சை பாம்பை பார்க்கும் பொழுதெல்லாம். சரிங்களா? சிலர் கேட்கலாம், இல்லைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. மூலாதார சக்கரத்தில் இருப்பது அம்பிகை சக்தி ரூபந்தான், அதனால் எனக்கு அந்த மாதிரி தோணும். முக்கியமான விஷயம், மூலாதாரத்தில் விநாயகர், அதுக்கப்புறம் பிரம்மா, அதுக்கப்புறம் விஷ்ணு, அதுக்கப்புறம் ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன்லாம் தயவு செய்து நினச்சிக்காதீங்க. அந்த சக்தி நிலைகளை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அந்த பேர்களை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சக்தி நிலைகளை புரிய வைப்பதற்காக அந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. சக்தி நிலைகள் தான் முக்கியம். சாக்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விநாயகர், ருத்ரன், பிரம்மா, விஷ்ணு இந்த பேர்லாம் வராது. ராக்கினி, சாக்கினி, டாக்கினின்னு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் வேறு சில மரபுகளில் வேறு பேர்களில் வேறு தெய்வங்களோட பேர்கள்லாம் வரும். ஸோ தெய்வங்களின் பெயர்கள்லாம் இங்கே முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு புரிவதற்காக வச்சுருக்காங்க, அவ்வளவுதான். அங்கே உள்ள பஞ்சபூத சக்திகளும் அவற்றுக்கான இயக்க முறைகளும் அதற்கான பீஜ ஒளிகளுமே மிக மிக முக்கியமானவை. இதில் பழமையானது முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமூலரின் முறை தான் ரொம்ப ரொம்ப பழசு. அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை ஆத்தன்டிகேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணுறது தான் கரெக்டு. பராசக்தியினருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.